ரிஷபம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிஷபம் ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அது முடிவுகள் மாறும். நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தவரை எந்த முடிவும் எடுக்காம இருக்கிற நிலையிலேயே இருக்கிறது நல்லது. ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதுல கவனமா இருக்கணும். இல்லைன்னா ஒப்பந்தங்களை தவிர்த்துறது நல்லது. குறிப்பா இந்த வீடு வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட், வீடு கட்டுறதுக்கான அக்ரிமெண்ட் அல்ல வேற ஏதாவது ஒரு தொழில் ரீதியான ஒப்பந்தங்களை செய்து கொள்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த புதன் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாசத்துல மேக்சிமம் செலவுகள் அதிகமாகும். கையிலேயே பணம் தங்கலையேன்ற ஒரு எண்ணங்கள் வரும். வருமானம் வரும், ஆனா செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். சூரியன் முதல் 15 நாள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாக்குவாதமும் செய்யாம இருக்கணும். அல்லது நீங்க வாக்குவாதமே செய்யலாம் கூட சில பேர் உங்களை வாக்குவாதம் பண்ணதான் நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை கூட கிளப்பலாம். அண்டையாளர்கள், சக பணியாளர்கள், சில நண்பர்கள், சில உறவுகள், இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது சொல்லாத வார்த்தையை கூட சொன்னதாக சொல்லி சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதனால மௌனமே சிறந்த ஆயுதம் இந்த நேரத்துல, குறிப்பா இந்த மாசத்தை பொறுத்தவரை சொல்றேன் நானு. மற்றபடி பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம்.